வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பசியின்மை. நிறைய பேருக்கு பசியே எடுக்கலைன்னு சொல்லுவாங்க. ஸோ பசி எடுக்கலைன்னு சொல்கிறது தான் ஒரு டிஸார்டர். பசி நிறைய எடுக்கிறது டிஸார்டர் இல்லை. அது வேறு வீடியோவில் நம்ம பார்ப்போம். பசி எடுக்காதவங்களை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ சின்ன குழந்தைங்க கூட சரி, பெரியவங்களும் சரி, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில் சாப்பிட்டா கூட மறுநாளைக்கு பசிக்கலை, மறுநாள் வரைக்கும் கூட பசி எடுக்க மாட்டேங்குது. பசி எடுக்காமல் நிறைய பேர் டைமுக்கு சாப்பிட்றது, காலைல 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்றது, மத்தியானம் 1 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்றது, நைட்டு ஒரு 8 மணிக்கு. தட் இஸ் என்னென்னா ஒரு ரொட்டீன் லைஃப்பில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். பசின்ற உணர்வே தெரியாமல் இருப்பாங்க. இது ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. அந்த பசின்ற அந்த உணர்வு தெரியாமல் நம்ம சாப்பிட்றதுன்றது ரைட்டு கிடையாது. இது நம்ம பசி எடுத்து சாப்பிடணும், அதுதான் முறை இல்லையா? அப்போ பசி எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, பசி எடுக்கலை அப்படின்னா நம்ம உடம்பு எப்படி இருக்கும்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும். ஏன்னா பசி எடுக்காமல் நம்ம சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப டயர்ட்னஸ் கொடுக்கும். ஏன்னா எந்த எனர்ஜியும் கரெக்டாக கன்வெர்ட் ஆகிறது கிடையாது இல்லையா? நம்ம வாயில் வச்சு கெடுகடுன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதோ வயிற்று நிரப்பிட்டோம் அப்படின்ற அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ அது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ கொஞ்சம் சாப்பாடு, ஒரு 2 இட்லி 3 இட்லி 4 இட்லி இப்படி சாப்பிட வேண்டியது, அவ்வளோதான். அது என்னென்னா வயிற்றில் ஒரு கல்லை போட்ட மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். ஏன் இந்த பசி எடுக்கலை அப்படின்னா, நம்ம எனர்ஜி சயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எர்த் எனர்ஜின்றது நம்முடைய வயிறும் ஸ்ப்ளீனும் கலந்தது தான் எர்த் எனர்ஜி இல்லையா? அப்போ அந்த எர்த் எனர்ஜி என்னென்னா ஒரு உணர்வே இல்லாமல் இருக்குது. தட் இஸ் வேணும் வேணாம் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த உணர்வு இல்லாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்கிறது இல்லை. இப்போ நம்ம ஜென்ரலில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மண் எடுத்துக்கலாம். களிமண், பீச் சாயில் அண்ட் நல்ல ஃபர்டைல் சாயில். இதில் நீங்கள் தண்ணி சேம் அளவு 3லேயுமே ஒரு கிளாஸ் தண்ணி விடுறீங்க. இப்போ பீச் மண்ணில் தண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே தண்ணி தனியாக நிற்கும், மண் தனியாக நிற்கும். களிமண்ணில் தண்ணி விடும்போது என்ன ஆகுது, அதுவும் தனியாகவே தண்ணி நிற்கும். நம்ம கலந்தால் தான் அது கலக்க முடியும், இல்லைன்னா அது தனியாக தண்ணி நிற்கும். அதே ஃபர்டைல் சாயிலில் நீங்கள் அந்த ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு அப்படியே மண் உறிஞ்சி எடுத்துக்கும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். அப்போ நம்முடைய உடம்பில் எனர்ஜி சரியாக இல்லைன்னா இந்த பசி எடுக்காது. அப்போ உடம்புல எனர்ஜி சரியாக இருக்கணும்னா நம்ம நாடி பேலன்சிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்முடைய எனர்ஜிஸை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இன்றைக்கி காலகட்டத்தில் என்றைக்குமே. அது என்னென்னா இயற்கையாகவே சிலருக்கு பேலன்ஸ் ஆகிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்மளுக்கு மேலேருந்து டேங்க்லேருந்து தண்ணி வரணும். அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு கொஞ்சம் அடைப்பு ஏற்படுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இயற்கை என்ன பண்ணும், ஃபோர்ஸை அனுப்பி அந்த அடைப்பை எடுத்துரும். சம்டைம்ஸ் அதுவும் நடக்கிறது உண்டு. இயற்கையாகவே நம்மளுக்கு மாறிடும் எனர்ஜி லெவல்ஸ். சம்டைம்ஸ் நிறைய டைம் நடக்காது. ஏதோ ரேர் டைமில் அந்த மாதிரி இயற்கையே அந்த பிளாக்ஸை எடுத்து விட்டுரும். சில சமயங்களில் நடக்காத போது இந்த பிரச்சனைகள் அப்படியே இருக்கும். அப்போ இந்த மண்ணின் தன்மையை மாற்றும் போது தான் நம்மளுக்கு பசி உணர்வுன்றது கரெக்டாக வர ஆரம்பிக்கும். ஒன்று. இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, நாக்கில் தான் சுவை நரம்புகள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த சுவை நரம்புகள் என்ன பண்ணுன்னா சரியாக தூண்டப்படுறதில்லை. சரியாக தூண்டப்படாது. அது இல்லாமல் நம்ம எங்கே வாயில் வச்சு நல்லா மென்னி நாக்கில் படுற மாதிரி அந்த எனர்ஜியை நல்லா சுவைச்சு சாப்பிட்றோமா, கிடையவே கிடையாது. நம்ம அந்த ஒரு இது எவ்வளோ தான் நம்ம சொன்னாலும் எனக்கு டைம் ஆகிடுச்சு, அவசரம், இந்த மாதிரி நினச்சி நம்ம சாப்பிட்றது கிடையாது. அந்த மாதிரி சாப்பிட்றது இல்லை. நம்ம கிடுகிடுன்னு சாப்பிட்றோம், ஓடிடுறோம். இதான் நடக்குது. அப்போ அந்த சுவை நரம்புகள் தூண்டப்படணும். சுவை நரம்புகள் தூண்டப்பட்டால் முதல்ல இப்போது நாடி பேலன்சிங் இல்லைன்னா கூட எப்படி பசிக்கும், பசிச்சு தான் நம்ம சாப்பிடணும் இல்லையா? பசித்த பின் புசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பசிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒன்று எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணணும். அதில் எனர்ஜி பேலன்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எர்த் எனர்ஜி பேலன்ஸ் ஆகும்போது பசிக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் பண்ண வேண்டிய டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்ப்போம்.
நார்த்தங்காய் எல்லாருக்கும் தெரியும், பெருசாக இருக்கும், கமலா ஆரஞ்சு மாதிரி பெருசாக க்ரீன் கலரில் இருக்கும் நார்த்தங்காய். அந்த நார்த்தங்காவை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு 10 கூட பண்ணிக்கலாம், 10 கூட எடுத்துக்கலாம், அளவு கிடையாது. எத்தனை வேணுன்னா நார்த்தங்காய் வந்து ஜூஸ் பிழிஞ்சுக்கோங்க. அந்த ஜூஸ் பிழிஞ்சிட்டு அந்த ஜூஸை வந்து அடுப்பில் வச்சு சிம்மில் வந்து கொதிக்க விடணும். சிம்மில் வச்சு அப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கலக்க 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 என்னங்கன்னா அடியில் வந்து ஒரு சால்ட் மாதிரி படிஞ்சிடும். லாஸ்ட்டில் அந்த ஜூஸ் எல்லாமே எவாப்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு சால்ட்டு கிடைக்கும். அது என்னது? நார்த்தங்காயோடைய சால்ட்டு. இந்த சால்ட்டை என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கிட்டு சால்ட்டை எடுத்து நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். நீங்கள் முன்னாடி செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை முதல்ல வந்து செய்கிறதுக்கு வேணும்னா ஒரு 3-4 காயை வந்து நீங்கள் ஜூஸ் வந்து செஞ்சு பழகுங்க முதல்ல. அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? புரிஞ்ச போது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 10-15 அந்த மாதிரி ஜூஸ் எடுத்து கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த சால்ட்டை என்ன பண்ணணும், ஒரு பிஞ்ச் அப்படின்னா நீங்கள் வந்து தெரியும் இல்லையா, நம்மளுக்கு ஒரு சிட்டிகைன்ற அளவுக்கு நம்முடைய பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் ரெண்டும் சேர்ந்து இப்படி பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு பிஞ்சு வரும். அதை எடுத்து நாக்கில், சென்ட்ரல் நாக்கிலே வந்து நம்ம பஞ்சபூதங்கள் இருக்குது. அப்போ அந்த பஞ்சபூதங்கள் இருக்கும்போது நுனி நாக்கு வந்து ஃபயர் எனர்ஜி, அதுக்கு மேலுள்ள பகுதி காற்றின் பகுதி, அது சென்டரில் உள்ள பகுதி வந்து மண்ணின் பகுதி, எர்த் எனர்ஜி, லாஸ்ட்டில் நாக்கில் உள்ள பகுதி வந்து வாட்டர் எனர்ஜி, 2 சைட்லேயும் உள்ள பகுதி வந்து வுட் எனர்ஜி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வயிற்றின் எனர்ஜியை தூண்டணும் இல்லையா? அப்போது நாக்கு நாக்கில் சென்டர் ஆஃப் த டங்கில் வந்து இந்த பிஞ்சை எடுத்து சால்ட்டை வந்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த நாக்கில் அந்த சென்டரில் பட்டு அது வந்து எனர்ஜி வந்து ட்ராவல் ஆகும். எதுவுமே வந்து எனர்ஜி ட்ராவல் ஆகும்போது நம்மளுக்கு நேச்சுரலாகவே பசி உணர்வை தூண்டக்கூடிய நரம்புகள் வந்து அங்கே வேலை செய்யும். அந்த சுரப்பிகள் வந்து அங்கே வந்து ஆக்டிவேட் ஆகும்போது பசி உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரே நாள் வச்சுட்டு அன்றைக்கே பசி உணர்வு வரலன்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பிஞ்சு எடுத்து நடுநாக்கில் வச்சுட்டு வாயை க்ளோஸ் பண்ணிக்கணும். அந்த நாக்குலேருந்தே அது தண்ணியாக ஃபார்ம் ஆகி அந்த எனர்ஜி வந்து ட்ராவல் ஆகும். அது மறந்துடாதீங்க, சென்டர் ஆஃப் த டங்கில் தான் வைக்கணும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் பசி உணர்வு தூண்டப்படும். 6 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கூட பண்ணலாம். கொஞ்சம் குறைச்சலாக வச்சுக்கோங்க, பிஞ்சில் ஒரு 1/2 பிஞ்சு வச்சுக்கோங்க. 6 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு. அது வரைக்கும் குழந்தைகளுக்கு வேண்டாம். அது வரைக்கும் வந்து வேறு முறைகள் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து இன்னும் சின்ன குழந்தைங்களுக்கு பசி எடுக்கலைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லலாம். இப்போது இது வந்து ஆண் பெண் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருமே எடுத்துக்கலாம். 6 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே. ஸோ பசியின்மையை தூண்டக்கூடிய அந்த சுரப்பிகளை நம்ம சரி பண்ணும்போது, அந்த எனர்ஜி லெவல் சரியாகும்போது பசின்றது எடுக்க ஆரம்பிக்கும். பசி எடுத்த பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உடம்புல ஒட்டும். இவ்வளோதான். பசி இல்லாமல் நீங்கள் சாப்பிடும்போது உடம்பு சோர்வாயிடும், டயர்ட் ஆகிடுவீங்க, கோபமாக வரும், நம்மளுக்கு டென்ஷனாக வரும். இது எல்லாமே இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் தான். பசி இல்லாமல் நம்ம இருக்கும்போது இது எல்லாமே நமக்கே தெரியாமல் தலைவலி வரும், இது எல்லாமே வரும் நம்மளுக்கு. அப்போ இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து பல்ஸ் பேலன்ஸிங்கில் வந்து நாடியை பேலன்ஸ் பண்ணிக்கிறது. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு முறையை வந்து நம்ம சொன்ன நார்த்தங்காய் சால்ட்டு நம்ம வீட்டில் பண்ணிக்கிட்டு நீங்கள் வைக்கிறது. இந்த 2 முறையிலையும் நம்ம பசியின்மையை சரியாக தூண்டி பசியோடு நம்ம சாப்பிட முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.